Hi guys, welcome to Shiva Two Wheeler and Auto Training Center தேனி. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டை பத்தி ரிவீல் பண்ணதான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஓகே, நான் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனல் பேஜ்லயே கொடுத்துருக்கேன். நீங்க டச் பண்ண உடனே வியூ ஆகும். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இதுதான் நம்ம வெப்சைட். ஸோ வெப்சைட்டை பத்தி ஓவரால் டூர் மாதிரி தான் பார்க்க போறோம். நான் இது கூகுள்ல கிரியேட் பண்ணியிருக்கேன், கூகுள் சைட்ஸ் மூலியமா. அதனால தான் இங்க கூகுள் சைட்ஸ் google.com வியூ சிவா டூ வீலர் ட்ரைனிங் சென்டர் தேனி ஹோம் அப்படின்னு சொல்லி காட்டுது. நம்ம ஹோம்ல இருக்கோம், இது ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜ்ல என்னென்ன வண்டியெல்லாம் டிரைவ் பண்றதுக்கு ட்ரைனிங்க்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்றதான் இங்க எப்பயுமே லிஸ்ட்ல இருக்கும். சப்போஸ் இந்த வண்டி ஏதாச்சும் வேலையாயிருச்சு, இது ட்ரைனிங்க்கு இல்ல அப்படின்னு சொன்னா உடனே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் அவைலபிளா இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கூட்டி டிவிஎஸ் பெப்பு, டிவிஎஸ் எக்ஸல் 100, ஹீரோ ஸ்பிளெண்டர், டிவிஎஸ் ஆட்டோ. தென் மோஸ்ட்லி எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா அட்ரஸ் எங்க இருக்கு. ஸோ அதை பத்தி தான். ஸோ அட்ரஸ் டீட்டெயிலான அட்ரஸ் இங்க கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பரோட கொடுத்துருக்கோம். நீங்க கான்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். சப்போஸ் கால் அட்டன் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ இங்க கூகுள்லயே லொகேஷன் கொடுத்தாச்சு. நீங்க ரொம்ப பெருசுபடுத்தி பார்க்கணும், அப்ப டைரக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா வியூ லார்ஜ் மேப் அப்படி கொடுத்தீங்கன்னா அது மேப்புக்கு போயே காட்டிடும். தென் நம்ம யூடியூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க். ஸோ மூணுமே லிங்க் இருக்கு. இதை டச் பண்ண உடனே யூடியூபுக்கு போயிடும். நெக்ஸ்ட் கேலரி. கேலரியில ட்ரைனிங் வீடியோஸ், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் 360+ ஸ்டூடெண்ட்ஸை இப்போ நம்ம ஃபுல்லாவே ட்ரெயின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. தென் அவங்களோட போட்டோஸ் அண்ட் சில பேர் டெமோ கிளாஸ் அப்படிலாம் கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நம்ம யூடியூப்லயே போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான் இது. ஸோ இதை தான் டெமோ கிளாஸாவே இங்க நம்ம வச்சிருக்கோம். இது ஸ்கூட்டி டிவிஎஸ் பெப்பர் பிளஸ்க்கு. தென் இது கியர் பைக். தென் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்த ஸ்டூடெண்ட் 1 to 10 டேஸ்க்குள்ள எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு தான் இந்த ட்ரைனிங் வீடியோஸ். ஆல்ரெடி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க, கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் கால் பண்ணி அட்டன் பண்ணலன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை, முதல் 2 பாஸ்ட் 3 வீடியோஸ்ல நான் கூட சொல்லியிருப்பேன் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், நீங்க ஃபில் பண்ணுங்கன்னு. இது சேம் கூகுள் ஃபார்ம் தான் இங்கேயும். அதே கூகுள் ஃபார்ம் தான் நம்ம இந்த வெப்சைட்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலாபரேட்டா எப்பயும் போல ஒரு பேஜ் மாதிரியே ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்க இதை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிடுவோம். தி நெக்ஸ்ட் ட்ரைனர் ரிவ்யூஸ் அபவுட் அஸ். ஸோ ஏஜ் ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஹைட் ஒரு ப்ராப்ளம், நான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கேன், தென் வெயிட் எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க ரிவ்யூ எல்லாம் கேளுங்க. தென் உங்களுக்கே ஓகே நம்ம கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம போய் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது. தென் அவார்ட்ஸ், பெஸ்ட் ட்ரைனருக்கான அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபுல்லாமே நான் இந்த பேஜ்ல பிக்சர்ஸா ஆட் பண்ணியிருக்கேன், நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இபுக்ஸ். இபுக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ மோஸ்ட்லி லேடிஸ்க்கு தான் நாங்கள் லேடிஸ்க்கு தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்னன்னா 2 வீலர் வச்சிருக்காங்க. ஸோ உங்க ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இது. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே இருக்கு. ஆக்சுவலா இங்கிலீஷ் தான் ஒரிஜினல் காப்பி, தமிழ் அதோட டிரான்ஸ்லேட் வெர்ஷன் தான். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஓவராலா பார்த்துருவோம். ஸோ இங்கனுக்குள்ள ஒரு ஆரமா இருக்கு பார்த்தீங்களா, பாப் அவுட், அதை கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் டிரைவ்ல பிரீஃபா இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். தென் டேபிள் ஆஃப் கண்டென்ட் மட்டும் நான் ஓவராலா சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்மெட். ஃபர்ஸ்ட் லேடிஸ் கவனிக்க வேண்டியது ஹெல்மெட்.
அவங்களுக்கு சூட்டபிளான ஹெல்மெட்டா இருக்கணும். ஸோ ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த 8 விஷயம் இங்க கொடுத்துருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஹெல்மெட், ஃபிட் அண்ட் சைஸ், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், விசிபிலிட்டி, வென்டிலேஷன், வெயிட், டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர், டிசைன் அண்ட் ஸ்டைல், காஸ்ட். இந்த 8 அடிப்படையை வச்சுதான் ஒருத்தவங்க ஹெல்மெட் வாங்கணும். ஸோ அதை பத்தின டீடைல் ரிவ்யூவா அது இருக்கும். தென் வந்து டிராஃபிக் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இன் ரோட்ஸ். போக்குவரத்துல நமக்கு தெரியும் டிராஃபிக் லைட் 3 இருக்கு. தென் வந்து சிம்பிள்ஸ் 3 வகையா இருக்கு. ஸோ அதை பத்தி எலாபரேட்டாவே கொடுத்துருப்பேன். சிம்பிள்ஸ் வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தென் வந்து ரோட் லைன்ஸ் ஆர் மார்க்கிங் வித் மீனிங்ஸ். இது என்னன்னா, நம்ம ரோட்ல வந்து ஒயிட் அப்புறம் எல்லோல லைன்ஸ் டிரா பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் என்னென்ன மீனிங், ஸோ அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி நடந்துக்கணும், அதாவது வண்டியை எப்படி ட்ரைவ் பண்ணணும், ஸோ அது அந்த மாதிரி எலாபரேட்டா சொன்னது தான் அது அந்த டாபிக். தென் வந்து ஆடியோ கோட் ஃபார் ஸ்டேட் வைஸ் இன் இந்தியா. இது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கர்நாடகால இருந்து இங்க ஒரு வண்டி வந்து நம்ம ஊர்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸோ உங்களோட நம்பர் பிளேட் பாத்தீங்கன்னா KAல ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்கா நம்ம ஒரு 2 வீலர் ஓட்டுறோம், நம்ம வந்து ரோட்ல ஓட்டுறோம், திடீர்னு ஒரு வண்டி நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ்க்கு KAனா எந்த ஸ்டேட்டா இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து அதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்காண்டி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் வந்து இந்தியாவோட ஸ்டேட் வைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். தென் வந்து இன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆர்டிஓ கோட். TN60னா தேனி, TN58னா மதுரை, TN57னா திண்டுக்கல். ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்கதா அது அந்த கோட். The next வந்து how to maintain a 2-wheeler. ஓகே, இப்பதான் வந்து ஒரு மெயின் டாபிக் மாதிரி வரும். பிகாஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றது, ஸோ கிளீனிங் அந்த மாதிரி ஒரு பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப எலாபரேட்டா இல்லாம பேசிக்கா கொடுத்துருப்பேன். தென் வந்து எப்படி ஃபியூல் கன்சப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்றது, ஸோ அதுக்கான கொஞ்சம் டிப்ஸ் பிளஸ் அது. தென் வந்து how to start a vehicle. இது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டார்ட் தான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் கிக்கர் தான் உண்மையிலேயே வந்து நம்ம இன்ஜினுக்கும் சரி பேட்டரிக்கும் சரி ஒரு லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ வந்து கிக்கர் ஸ்டார்ட்டை பத்தினா ஒரு சின்ன எலாபரேட்டா கொடுத்துருப்பேன், அதோட யூசஸ் இந்த மாதிரி. தென் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ மஸ்ட் ஹாவ் டு ரைட் அ 2-wheeler இன் மெயின் பிளேஸ். ஸோ இப்போ மெயின் ரோடு, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், இடையில போலீஸ் இருக்காங்க, சப்போஸ் பிடிக்கிறாங்க, உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்பாங்க. ஸோ பேசிக்கா நம்ம வச்சுக்க வேண்டியது இதெல்லாம்: டிரைவிங் லைசன்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட், வண்டிக்கும் சரி 2-wheelerக்கும் சரி நமக்கும் சரி. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஸோ அவ்வளவுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேசிக் நாலேஜ், அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க பாத்துக்கலாம். இங்கிலீஷ்ல வேணுங்கிறத இங்கிலீஷ்ல பார்க்கலாம், இல்ல எனக்கு தமிழ்ல வேணும்னா தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு, நீங்க இந்த பாப்அப் கொடுத்து பார்த்துக்கலாம். தென் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த இபுக்ல நான் கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் அதை வச்சு ஒரு குவிஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ குவிஸ் 1 அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணதுனால அது முடிஞ்சிருச்சு. பட் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் சிம்பிள்ஸ், தென் நான் சொன்ன மாதிரி ஆர்டிஓ கோட் தமிழ்நாடுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா நான் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் இதுக்கப்புறம் வேற என்னென்ன இபுக்ஸ்லயும் சரி குவிஸஸ்லயும் சரி இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவை. யூடியூப்ல மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம் மற்ற எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்.